ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். நாள் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டேன். இது மாதிரி நீங்கள் யார் வந்தாலும் நாங்கள் எல்லாம் இது பண்ணிடுறோம். சாப்பிட்ற இடம், தங்குற இடம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட அந்த டூரை பற்றி சொன்னோம். இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா, பரவாயில்ல நம்ம தங்கச்சி இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அத்தைக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இவெல்லாம் ஏன் முன்னேறா? ஏன்னா அதுலேருந்து நம்ம ரூ. 2 சம்பாரிச்சிருவோமோ அப்படிங்கிறதுன்னு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்க எப்படி சொன்னால் நமக்கு என்ன சொல்கிறதுனால ஏதாச்சும் ஆகிட போதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இதையும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட முடியாது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாமே கோவிலுக்கு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் அழைச்சிட்டு போனப்போ எங்கள் சித்தப்பா எல்லாருமே வந்தாங்க அந்த இதுக்கு. அதுக்கு எங்கள் அத்தை சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது 2 பிள்ளைங்கள வச்சுருக்கு, அதுங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்க தானே பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்பவே மனசு இதாகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இது பண்ண வேண்டியது பார்த்து பண்ணிக்குவோம். சரியான நேரத்தில் கரெக்டான இதில் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புரிதலுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம கொடுத்து இது பண்ணிக்கலாம். பிள்ளைங்களோட கொஞ்சம் நம்மளுக்கு சரியான ஒரு இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எல்லாம் டூர்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை சொன்னதை என் ஹஸ்பண்ட் சொன்னார். இது மாதிரி என்ன உங்கள் அத்தை ஏதோ பேசிகிட்டு இருந்தாராம், சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அவங்க தான் சொல்லுவாங்களே அவங்கள பற்றி ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. உங்கள் சொந்தக்காரவங்கள பற்றி உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும் மஞ்சு அப்படின்னாங்க. ஆமாம் அப்போனா எங்கள் சொந்தக்காரவங்கள பற்றி தெரிஞ்சால் நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் எனக்கு தான் போகணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்லாம் கிடையாது. ஏதோ முடியாதவங்கங்கிறனால நம்ம பார்த்துக்குறோம், பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் வேலைக்கு. அவருக்கான ஒரு சந்தோஷம்தான். பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன். இதில் ஒரு 15 பேர் அழைச்சிட்டு போனதுக்கு கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு 200ரூவானாலும் ஒரு 3000 4000 கிடச்சிச்சு. நம்மளுக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு 3000 கிடச்சத வச்சு நம்ம சேவிங் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்படி தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு டூர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆளுங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கே, ஒரு ஆளுக்கு ரூ. 2000 கேட்குறீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா ஏன்னா அந்தளவுக்கு ட்ராவலில் சாப்பாடெலாம் கொடுக்குறோம்ல, ரூ. 2000 வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு 15லேருந்து 20 பேர் அழைச்சிட்டு போகிற மாதிரி. அப்போ தான் எல்லா இடமும் நம்மளுக்கு சுற்றி காமிக்க முடியும், சாப்பாடும் நல்லா கொடுக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி சரி அப்போனா ரொம்ப சந்தோஷந்தாங்க. எனக்கு இந்த அளவுக்கு இது பண்ணா அதுக்கும் அத்தை இருந்துச்சு. நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஆளுங்க ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா போன தடவை வந்ததுக்கு தான் எங்கள் சித்தப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இது மாதிரி எல்லாருடையும் அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஓரளவு முடிஞ்சோடனே சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்க நம்ம முன்னேறி வரங்கிறத விரும்பாதவங்க. அதனால் இவங்கள அழைச்சிட்டு போனால் அந்த ட்ரிப்பும் அப்படி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லிட்டேன். சரி பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இது பண்ணாத, பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
என் தங்கச்சியெல்லாம் வந்து ஒரு இதாக பேசினா. சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இப்போ முடியுதோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்.